ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஸ்கின் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ தான் வெளியே வந்து நம்ம எவ்வளோ தான் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய இன்னர் பாடி வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டும் வெளியே வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ ஒரு செப்டிக் டேங்க் இருக்குன்னாக்கா உள்ளே க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய இன்னர் பாடியை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பிம்பிள் மார்க்குடைய பிளாக் மார்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நிறைய ஹோல்ஸாக இருக்கும், நிறைய வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், நிறைய காஸ்ட்லி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாருக்குமே ஒத்துக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக ஒத்துக்காது. பிகாஸ் ஸ்கின் வந்து ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் போடுறோம், நைட் க்ரீம் போடுறோம், கிளென்சர் போடுறோம், டோனர் போடுறோம், அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் போடுறோம். ஸோ இவ்வளவும் நம்ம போடுறோம். பட் ஆனால் இது எல்லாமே வந்து எல்லா ஸ்கின்ஸ்க்கும் வந்து ஒத்துக்குதானா? இல்லை. இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு பிம்பிள்ஸ் வரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்ல வந்து ரேஷஸ் எல்லாம் வரா மாதிரி இருக்கும். ஸ்கின் டிசீசஸ் வரும். அதற்காக நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா யாருக்குமே வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஸ்கின் வந்து மாறி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 16 இயர்ஸில் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 40 இயர்ஸில் வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் ஆல் எவ்ரிதிங். நம்ம எவ்வளோ தூரம் இன்னரில் பார்த்துக்கிறோமோ அதுதான் வந்து வெளியே வந்து ஸ்கின்னில் வந்து அழகாக வரும். நான் ஒரு 5 விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். அதே நேரத்தில் வந்து ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அது கம்மியாகும். ஸோ ஜிஞ்சர் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளுடைய ஹேருக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும். எல்லாருக்குமே வாட்டர் கண்டென்ட் வந்து வேணும். ஆயிலை விட வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேணும். கேரட் வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். கேரட் வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளுடைய ஸ்டொமக் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிங்க் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிங்க் சால்ட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் பண்ணுது நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் வந்து இது எல்லாத்தையுமே வந்து விட்டமின் சி இருந்தால் தான் அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதனால லெமன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து சேர்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா பீட்ரூட் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுது. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த பிங்கிஷ் க்ளோ வந்து கொடுக்கும். நம்மளுடைய கன்னங்களெல்லாம் வந்து ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கறது வந்து அந்த பீட்ரூட் தான். பிகாஸ் பீட்ரூட் வந்து அவ்வளோ முக்கியம் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆன்டி ஏஜிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஸ்கின் வந்து சுருக்கங்கள் வந்து ஈஸியாக வந்து போகிறதுக்கு வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க, ஆஃப் லெமன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட் கொஞ்சோண்டு, ஜிஞ்சர் வந்து எடுத்துக்கோங்க. இது 5மே வந்து நீங்கள் ஒரு இவ்வளோண்டு துண்டு தான் ஜிஞ்சர் எடுத்துக்கணும். பிகாஸ் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து ஆஃப் பீட்ரூட் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஹேர், உங்களுடைய ஐஸ், இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த பதிவு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிங்கனாக்கா. ஸோ இது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.